4ஆம் தேதி விஜய் பரப்புரை செய்வதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, அனுமதி மறுத்ததற்கான காரணமாக என்ன சொல்லப்பட்டுள்ளது? அபிநயா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் பரப்புரை மேற்கொண்டு வந்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட அசம்பாவிதத்தின் காரணமாக அவருடைய பிரச்சார சுற்றுப்பயணம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சேலத்தில் இருந்து அவருடைய பரப்புரை மீண்டும் துவங்கப்படும் என கட்சி வட்டாரத்தில் தகவல்கள் வெளியான நிலையில் இன்று சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்துள்ளனர். இந்த மனுவில் வருகின்ற டிசம்பர் 4ஆம் தேதி சேலம் கோட்டை மைதானம், போஸ் மைதானம், கெஜல்நாயக்கன்பட்டி ஆகிய 3 பகுதிகளில் ஏதேனும் ஒரு இடத்தில் விஜய் மக்களை சந்திக்க அனுமதி அளிக்குமாறு மனு அளித்தனர். இந்த நிலையில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் பரப்புரை தேதி இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் இன்று தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இன்று மாநகர காவல் ஆணையாளர் அவர்களை சந்தித்து மனு அளித்தனர். ஏற்கனவே இந்த அவர்கள் அளித்த டிசம்பர் 4ஆம் தேதி கார்த்திகை தீபம் இருப்பதால் அந்த தேதி அனுமதி வழங்க முடியாது என மாநகர காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுகிறது. குறிப்பாக வருகின்ற டிசம்பர் 3, 4 மற்றும் 6ஆம் தேதி இது பாபர் மசூதி இடிப்பு தினம் என்பதால் போலீசார் அதிகப்படியான காவல்துறையினர் பாதுகாப்பு செல்ல உள்ளதால் தற்போது இந்த 4ஆம் தேதி அவங்க கேட்கக்கூடிய 4ஆம் தேதி அனுமதி வழங்க முடியாது என மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அபிநயா, கரூர் நிகழ்வுக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய பரப்புரை மேற்கொள்வதற்கான முயற்சியில் விஜய் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி திருமலை.